இப்ப நம்ம நோன்பு வைக்கிறோம். நோன்பு வைப்பதற்கான ஆரம்ப நேரம் எத்தனை நேரம் வரைக்கும் சாப்பிட்டு முடிக்கிறது? சஹருடைய முடிவு நேரம், நோன்பு திறக்கும் நேரம். இந்த ரெண்டு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். சஹர் முடிவு நேரம் எது வரைக்கும் இருக்கிறது அப்படின்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இந்த இரவிலிருந்து நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு எது வரைக்கும் நீங்க சாப்பிடணும்னா, குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி. ஃபஜ்ர் என்ற அந்த அதிகாலை, அதாவது கருப்பு கோட்டிலிருந்து வெள்ளை கோடு, ஃபஜ்ர் என்ற வெள்ளை கோடு தெரியும் வரைக்கும் நீங்க உண்ணுங்கள் பருகுங்கள். அதுதான் நோன்பினுடைய அந்த சஹர் முடிவு நேரம் அல்லாஹ் சொல்றான். ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்படுகிறதா, அந்த டைம் தான் அந்த கருப்பு கோட்டிலிருந்து, இரவு என்கிற கருப்பு கோட்டிலிருந்து வெள்ளை கோடு வெளிப்படுகிற ஒரு நேரம். அந்த ஃபஜ்ர் வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்? உண்ணலாம் பருகலாம். அதற்கு பிறகு நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுதான் சஹருடைய முடிவு நேரம். நம்ம சமுதாயத்துல சஹருங்கிற விஷயத்துல என்ன மாதிரி ஒரு தவறான நம்பிக்கையில் இருக்கிறாங்கன்னா, சில பேர் என்ன செய்வாங்கன்னா 3 மணிக்கே 2 மணிக்கே எந்திரிச்சு சாப்பிட்டு முடிச்சிடுறது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் நியத்து சொல்லிட்டேன், நியத்துன்னு கிடையாது, நான் நியத்துன்னு வாயில சொல்லிட்டேன், இதுக்கு பிறகு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. ஒரு 4:15 இருக்கும், 4:55க்கு தான் ஃபஜ்ர் பாங்கு சொல்லப்படுதுன்னா ஒரு 4:15க்கு ஒருத்தர் டீ கொண்டு வந்து வாங்க டீ சாப்பிடலாம், நான் எப்போ 3:30க்கே நியத்து சொல்லிட்டேன்பாங்க. அப்போ இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம நியத்து சொல்லிட்டோம்னா நமக்கு இந்த நோன்புனுடைய டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு என்று அவர்கள் தவறாக விளங்கி இருக்கிறார்கள். அப்படி கிடையாது. மார்க்கத்துல நோன்புனுடைய டைம் என்பது ஃபஜ்ருடைய அந்த பாங்குல இருந்து அந்த மகரிபுடைய பாங்கு, அதாவது சூரியன் மறையும் வரைக்கும், அந்த ஃபஜ்ர் என்கிற அந்த அதிகாலையினுடைய அந்த துவக்கம் முதல் சூரியன் மறையும் வரைக்கும் தான் நோன்புனுடைய காலம் இருக்கிறது. அந்த காலத்துக்குள்ளதான் இந்த கடமை நம்ம செய்யணும். அதற்கு முன்னக்கூட்டியே நானே இப்ப பட்னியா இருக்க ஆரம்பிக்கிறேன் என்பது மார்க்கத்தில் சொல்லி தரப்படாத, வழிகாட்டு தரப்படாத ஒரு செயல். அப்ப இதை நம்ம செஞ்சிடக்கூடாது. அதே நேரத்தில் இது செய்வது பொருத்தமும் ஆகாது. இப்ப ஒரு ஆள் என்ன செய்யறாரு, காலைல 10 மணிக்கு ஒழு செய்யறாரு. ஒழு செஞ்சுட்டு நான் இப்பவே லுகருக்கு ஒழு செஞ்சுட்டேன், நான் இப்பவே லுகர் சொல்ல போறேன்னா லுகர் சொல்ல முடியுமா? முடியாது. லுகர் வக்து வரணும். லுகர் வக்து வந்ததுக்கு பிறகுதான் இவர் சொல்லணும். 10 மணிக்கே ஒழு செய்திருந்தாலும் லுகர் வக்து எப்ப வருதோ அப்பதான் அவர் தொழ முடியுங்கிற அடிப்படை மாதிரி, அவர் 4 மணிக்கே சாப்பிட்டு முடிச்சிருந்தாலும் 2 மணிக்கே சாப்பிட்டு முடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் சாப்பிடாம இருந்தாலும் அவருக்கு ஃபஜ்ர்ல இருந்து தான் டைம் ஸ்டார்ட். அது வரைக்கும் அவர் என்ன வேணாலும் சாப்பிடலாம், சாப்பிடாம இருக்கலாம், அது அவருடைய விருப்பம். ஆனா டைம் எப்ப இருந்து ஆரம்பிக்குது? ஃபஜ்ருடைய டைம்ல இருந்து ஆரம்பிக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும்.